உங்க அரசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் அதை தான் சொல்ல முடியும். ஓட்டு போட்டு உங்களை எல்லாரையும் உட்கார வச்சதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை எல்லாரையும் சாவடிப்பீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க. ரொம்ப நன்றி. உங்க முதல்வருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சாகிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்களை இன்னும் அடிச்சு ஒடுக்கி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை, எங்களுக்கான வாழ்வு உரிமைகளை இன்னும் நீங்க பறிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க, போராடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களை தூக்கி மெரிப்பீங்க, மெதிச்சு உங்களுக்கான ஏவல் ஆட்களா இருக்கிற ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கிட்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் விசிறி அடிப்பீங்க. இல்ல முடிஞ்சா சாதிய கொலை கூட பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. அறவழியில 7-8 நாளா போராடின மக்களை யாரோ ஒரு பொண்ணு நடப்பாதையில பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனும் நீதிமன்றம் 4 செவத்துக்குள்ள உட்காந்துன்னு உன்னால தீர்ப்பு வழங்க முடியும்னா நீ எதுக்கு? நீதிமன்றம் வெளியே பொதுமக்களுடைய பிரச்சனையை பாருங்க. வெறும் யாரோ ஒருத்தன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணுன்றதுக்கு என்ன நியாயம்? சரி, எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனையை முதல்வர் எந்த குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க? நீங்க எங்க பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? அதை பேசுறதை விட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வைக்க வச்சிருக்கீங்க. இப்போ என் சகோதரி வளர்மதி எங்கன்னு தெரியல. இன்னும் ரவுடி பசங்க கொலை பண்ணவனுங்க அத்தனை பேரையும் எட்டு போய் உட்கார வச்சு சுத்துற மாதிரி ஒரு போராளியை எட்டு போய் உட்கார வச்சு ஜீப்ல உட்கார வச்சு ஸ்டேஷனா சுத்தினு இருக்கீங்க. அந்த மக்கள் இன்னைக்கு அடிபட்டு இருக்காங்க. என் சகோதரி ஒழுங்கா